தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது டெல்லியில் அண்ணாமலை அவர்களின் மாஸ் பேச்சு மற்றும் நான் மோடியாக நடிக்க மாட்டேன் என்று சொன்ன சத்யராஜ். அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் ஒரு கூட்டத்தில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசியிருந்தார். அங்கே அவர் பேசியதில் இருந்த முக்கியமான கருத்துக்களை மட்டும் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி 1952 2014 பிஜேபி ஆட்சி வர வரைக்கும் ஒரே ஒரு கோஷத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, வறுமையை ஒழிப்போம், கரீபி ஹட்டா. 1950கள்லையும் அதை தான் சொன்னாங்க, 60கள்லையும் அதை தான் சொன்னாங்க, 70கள்லையும் அதை தான் சொன்னாங்க, 80கள்லையும் அதை தான் சொன்னாங்க. அதோட நிற்கல, 90கள்லையும் அதான் சொன்னாங்க, 2000கள்லையும் அதான் சொன்னாங்க. ஆனால் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வறுமையை ஒழிப்பதற்கான தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதில் வெற்றியும் கண்டு வருகிறது. ஒரு உதாரணத்துக்கு 2014 நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது 18,000 கிராமத்தில் மின்சார வசதி இல்லை, ஒரு சின்ன லைட்டு கூட கிடையாது எந்த வீட்லேயும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்தியாவின் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதியை செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஏறக்குறைய 40 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வங்கி கணக்கே கிடையாது. நாங்கள் வந்த பிறகு தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சோம். இந்தியாவின் அனைத்து மக்களுக்கும் வங்கி கணக்கையும் ஆரம்பித்து கொடுத்தோம். இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகளாக அமெரிக்காவும் சைனாவும் இருக்குது. 2014 நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 12வது இடத்துல இருந்தது. நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றிருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் 3.7 ட்ரில்லியன், சைனாவுடைய பொருளாதாரம் 17 ட்ரில்லியன். 1980 வரைக்கும் இந்தியாவும் சைனாவும் ஒரே மாதிரியான பொருளாதார நாடுகளாக தான் இருந்தது. அதற்கு பிறகான 40 ஆண்டுகளில் சைனா ஓப்பன் மார்க்கெட்டை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறிடுச்சு. அங்கே என்ன தான் ஒற்றையாட்சி முறை இருக்குது, கம்யூனிசம் இருக்குதுன்னு சொன்னாலும் ஓப்பன் மார்க்கெட்டால் தான் வளர்ந்தாங்க. இந்தியாவும் இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துருக்கு. இன்னும் 3 ஆண்டுகளில் இதோட வேகம் இன்னும் அதிகமாகும். இப்போ நம்முடைய இலக்கு இந்தியாவை 10 ட்ரில்லியன் எக்கானமியாக மாற்றணும். அதை செய்யக்கூடிய வல்லமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் என்ன சொல்லுது, எங்கள் கூட திமுக இருக்குது, மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார், இவர்கிட்ட அவ்வளோ எம்பி இருக்குது, அவர்கிட்ட இவ்வளோ எம்பி இருக்குது, மொத்தமாக சேர்த்தா இத்தனை எம்பி வரும்ன்ற கற்பனையில் இருக்காங்க. ஆனால் நிர்வாக தலைமை யார்? மிகச்சிறந்த நிர்வாக தலைமையால் தான் இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்ற முடியும். அந்த வகையில் மோடிஜிக்கு இணையான தலைவர்கள் இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை, வேறு எங்கேயுமே கிடையாது. இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறணும்னா அது பிஜேபியால் தான் முடியும், மோடி அவர்களால் தான் முடியும். இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு நியூஸ் 2 நாளாக சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிகப்பெரிய பொருட்செலவில் பாலிவுட்டில் படமாக எடுக்க போகிறதாகவும், அதில் சத்யராஜ் அவர்கள் தான் மோடியாக நடிக்க போகிறாருன்னு ஒரு செய்தி. இதுதான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி சத்யராஜ் அவர்கள்ட்ட கேட்டால், நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, அந்த மாதிரி படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நம்முடைய கேள்வி என்னென்னா, சத்யராஜை மோடியாக நடிக்க கூப்பிட்டது யார்? எந்த ப்ரொடியூசரு, எந்த டைரக்டரு? இதுக்கெல்லாம் எந்த விதமான பதிலும் இல்லை. பாலிவுட்டில் நடிகராக இல்லை, சத்யராஜுக்கு பாலிவுட்டில் என்ன மார்க்கெட் இருக்குது? தமிழ்நாட்டிலே சத்யராஜுக்கு எந்த விதமான மார்க்கெட்டும் கிடையாது. அவரே சைடு ரோல் சத்யராஜா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நிலைமை இப்படி இருக்கும்போது மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு பாலிவுட் படம் தயாராகுதுன்னா சத்யராஜை ஹீரோ போட்டால் யாராவது வாங்குவாங்களா? இது எல்லாமே நம்ம மீடியா உருவாக்குனா பொய். மக்களே நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.